பணத்தினால் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஏன் பச்சிளம் குழந்தைகளின் மானத்தையும் புனிதத்தையும் கூட விலை பேசலாம் என்று நிரூபித்திருக்கின்றான் ஒரு கொடூரன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். 2019ஆம் ஆண்டில் அவன் இறந்து விட்டான் அல்லது கொலை செய்யப்பட்டான் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் அவன் விட்டு சென்ற 3 மில்லியன் பக்க ஆவணங்களும் 1.8 லட்சம் புகைப்படங்களும் இப்போது 2026இல் வெடித்து சிதறி பூகம்பமாக அனைவராலும் பதைபதைக்கும் ஒரு செய்தியாக பகிரப்பட்டு வருகின்றது. இவையெல்லாம் வெறும் ஆவணங்கள் அல்ல, அதிகார வெறி பிடித்த மிருகங்களிடம் சிக்கி சீரழிந்த ஆயிரக்கணக்கான சிறுமிகளின் ஊமை காயம். 13 முதல் 16 வயதுடைய சிறுமிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் எப்ஸ்டீன் தனித்தீவான லிட்டில் எஸ்டி ஜேம்ஸுக்கு பிரைவேட் ஜெட் விமானங்களுக்கும் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்க்கவே நெஞ்சு பதறுகின்றது. குழந்தைகளின் உடல் வாகை வைத்தும் பாலியல் வன்கொடுமையின் போது அவர்கள் படும் வேதனையை வைத்தும் அவர்களுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட ஒரு சமூக அநீதி இருந்துவிட முடியுமா? அதனால் பாதிக்கப்பட்டுள்ள பலர் இன்றும் அதனால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து வெளிவரவில்லை என்பதே உண்மை. இதில் இன்னும் ஒரு திடுக்கிடும் உண்மை. ஒரு பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக இருந்திருக்கின்றாள். கெலன் மேக்ஸ்வெல், எப்ஸ்டீனின் பார்ட்னர், சிறுமிகளை மூளைச்சலவை செய்து ஆட்சேர்ப்பு செய்து அந்த நரகத்திற்கு அனுப்பியவள். நரக வலியுடன் இவள் அனுபவிக்கும் 20 வருட ஜெயில் தண்டனை கூட மிக குறைவுதான் என்று கூற வேண்டும். அந்த பச்சிளம் பாலக குழந்தைகள் அனுபவித்த நரக கொடூர வேதனைகளுடன் ஒப்பிடும்போது இவளுக்கு 20 வருட ஜெயில் தண்டனை மிக ஒரு சொற்பமான ஒரு குறைவான தண்டனை தான். நாம் யாரையெல்லாம் ரோல் மாடல், மேதாவி, தலைவர் என்று கொண்டாடிய பல முகங்கள் இந்த ஆவணங்களில் அடிபடுவதுதான் ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மையாக பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது. அறிவியலில் பிதாமகன் என்று போற்றப்பட்டவர் ஸ்டீவன் ஹாக்கிங். எப்ஸ்டீனின் தீவில் இவர் பெயர் அடிபடுவது மனதிற்குள் இருந்த மரியாதை சுக்குநூறாக உடைகின்றது. டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், இளவரசர் ஆண்ட்ரூ, எலான் மஸ்க், பில் கேட்ஸ், மைக்கேல் ஜான்சன் என்று பட்டியல் நீண்டு கொண்டுதான் செல்கின்றது. திரைத்துறையில் உள்ள பலருடைய முகத்திரைகள் கூட கிழிந்திருக்கின்றது என்றே கூற வேண்டும். பிளைட்டில் பயணம் செய்தவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் இல்லை என்று சட்டம் கூறலாம். ஆனால் ஒரு பாலியல் குற்றவாளியின் தீவுக்கும் விமானத்திற்கும் இவர்கள் ஏன் அடிக்கடி சென்றார்கள்? அந்த உறவின் பின்னணி என்ன? இந்த கேள்விக்கு தற்போது வரை பதில்கள் கிடைக்கவில்லை. மேலும் ஒரு திடுக்கிடும் உண்மை. உலக இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக மதிக்கும் புனித மக்கா கஃபா மீது போர்த்தப்பட்டிருக்கும் துணியின் கிஸ்வா ஒரு பகுதி எப்ஸ்டீனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தகவல் அதிர்ச்சியில் உறைய வைக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் தொழும் ஒரு புனித சின்னம் சிறுமிகளை சீரழித்த ஒரு காம கொடூரனின் கைகளுக்கு சென்றிருக்கின்றது என்றால் இங்கே பணம் எதை வேண்டுமானாலும் செய்யும் என்ற ஆணவத்தில் தான் ஆடியிருக்கின்றது. புனிதம் கூட கரைபட்டு போனது இவனால். இது அமெரிக்காவில் நடந்த கதை என்று கடந்து போய்விடாதீர்கள். பணம், புகழ், அதிகாரம் சேர்ந்தால் எங்கு வேண்டுமானாலும் இவ்வாறான கொடூரங்கள் நிகழும். இவை எல்லாவற்றையும் விட இன்னும் சில திடுக்கிடும் உண்மைகள். மனித மாமிசங்களை உண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளை எந்தளவு தூரம் ஒரு சித்திரவதைக்கு உட்படுத்த முடியுமோ அந்த அளவு தூரம் சித்திரவதைக்கு உட்படுத்தி ரசித்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் பார்க்கும்போது மனது ஒரு கணம் பதறுகின்றது. குழந்தைகளை எவ்வளவு தூரம் மென்மையாக பார்ப்போம், எந்தளவு தூரம் ஒரு பிஞ்சு உடல்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உடலை இந்தளவு தூரம் சித்திரவதை செய்து ரசிக்க எப்படி தோன்றியிருக்கும்? இவ்வளவுதான் கொடூரமா, இவ்வளவுதான் குற்றமா என்று சொன்னால் இல்லை. நாளுக்கு நாள் புதிய புதிய திடுக்கிடும் உண்மைகளும் தகவல்களும் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றது. அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றது. பச்சிளம் குழந்தைகளை எந்தளவு தூரம் சித்திரவதை செய்யக்கூடாதோ அந்தளவு தூரம் சித்திரவதை செய்த காணொளிகள் உட்பட எல்லாம் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றது. மேலும் இது போன்ற சில உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு நம்மோடு இணைந்திருங்கள்.